மூலமா ஏற்படக்கூடிய சேதாரங்கள் இதுல கிடையாது. அது இல்லாம வருடம் பராமரிப்பு அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ந்து ஜீவாமிர்த கரைசலை கொடுத்தோம்னு சொன்னா செழித்து நல்ல முறையில பசுமையாக வளர்வதற்கு அடிப்படையான ஒரு இடுபொருள். ஜீவாமிர்த கரைசல் தயார் பண்றது ரொம்ப எளிது. 200 லிட்டர் டேங்க்ல 10 கிலோ மாட்டுச்சாணம், 10 கிலோ கோமேயம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ ஏதாவது ஒரு பருப்பை ஊற போட்டு அரைச்ச மாவு, பழுத்த பூவன் பழம் 2 சீப்பு, இது இல்லாம வேற பழங்கள் இனிப்பா உள்ள பழங்கள் இருந்துச்சுன்னா விட்டு கரைச்சிக்கலாம். எந்த தோட்டத்துல நம்ம இந்த ஜீவாமிர்த கரைசலை பயன்படுத்த போறோமோ அந்த தோட்டத்துல 4 இடத்துல மேல் மண்ணை வெட்டி 4 கைப்பிடி மண் அளவை அதை கொண்டு வந்து கலந்துக்கிறோம். இதெல்லாம் போட்டு கரைச்சு 200 லிட்டர் முழுவதும் தண்ணீரை ஊற்றி நிரப்பிக்கிட்டு அதுல மர கம்பை ஒன்று போட்டு கலக்கணும். காலை மாலை கறக்கணும்னு சொன்னா 3வது நாள் வெள்ளை ஏடா படியும். அந்த வெள்ளை ஏடா படிகிறது நுண்ணுயிரி பெருக்கத்தினுடைய அறிகுறி. அதை நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சிருந்து நம்ம அந்த சொட்டு நீர் மூலமாகவும் விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வாளியில மோந்துக்கிட்டு லிட்டர் கோவலை போட்டு ஒவ்வொரு தூரக்கும் 1 லிட்டர் ஊற்றி இடுபொருள் கொடுத்தோம்னு சொன்னா இது ஒரு முக்கியமான இடுபொருள், எளிதாக தயார் பண்ணக்கூடியது, பயிருக்கு எல்லா சத்துக்களையும் கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால இதை செய்யறது நலம்.